வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரே நிமிஷத்தில் நல்ல ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டான சில டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக்ஸை உங்களால் சீக்கிரமாகவே பிக் பண்ண முடியும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் மாடல். இதில் ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லை பலதரப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அப்படி பலதரப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுற பட்சத்தில் அதில் எந்த பிஸ்னஸை முதன்மைப்படுத்தி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்ததாக மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரென்த். ஒரு கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப அது எஃபிஷியண்ட்டான மேனேஜ்மெண்ட்டாக இருக்குதா, குற்றச்சாட்டு இல்லாத ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கா, அதே போல் ரொம்ப பிரபலமான மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்களா, அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் எட்ஜை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் கிட்ட இல்லாத தனித்துவமான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இவங்க கிட்ட இருக்கிற பட்சத்தில் அதை தான் நம்ம காம்படிட்டிவ் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனிஸில் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது growth டிரைவர்ஸ். இதில் நம்ம சூஸ் பண்ண போகிற கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்ததான் நம்ம ரிஸ்க்கை பற்றி பார்க்கணும். ஸோ இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸில் என்னென்ன மாதிரியான ரிஸ்க்குகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக கவர்மெண்ட் பாலிசிஸில் சேஞ்சஸ் வர்றப்ப அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா, அதே போல் இவங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது இவங்களுக்கு ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்ததாக ஃபினான்ஷியல்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதில் ரெவென்யூ, ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம சூஸ் பண்ண போகிற கம்பெனிகளுக்கு இதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அது வளர்ச்சியில் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். இதுக்கடுத்ததாக குவாலிட்டி மெட்ரிக்ஸ். ஸோ ஒரு கம்பெனியில் லோன் அதிகமாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். லோன் இல்லாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து வராங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிரீவன்சஸ் இல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க வாங்கக்கூடிய லோனெல்லாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அதை பிஸ்னஸ் க்ரோத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். இவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் இவங்க பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த விஷயங்களை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலியமாகவே நல்ல ஸ்டாக்கை ரொம்ப சீக்கிரமாகவே உங்களால் பிக் பண்ண முடியும். அப்படி பிக் பண்ணி அதில் லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நல்ல ஒரு கெயினை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.